ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜ் குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த வெஜ் குருமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி சுலபமாக பண்ணலாம் நான் அன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 4-5 கிராம்பு, 2-3 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு குக் ஆனால் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதில் நம்ம விசில் வைக்க போகிறோம், அதனால் அதிலே நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதில் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, கொஞ்சமாக பீன்ஸு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போவே இதுக்கு தேவையான மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறியோட இந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த காய்கறியோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துடும். பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக குக் ஆகி வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மீடியமில் வச்சுருங்க. நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.